வணக்கம். இன்றைய அதிகாரத்தில் பொறை உடைமை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொறை உடைமை என்றால் என்ன? பொறாமை கொள்ளுதல். ஏன் பொறாமை கொள்ளணும்? அடுத்தவங்கக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. இதுக்கு என்ன பேர்? ஒப்பு நோக்குதல், கம்பேரிசன். இவங்கக்கிட்ட இவ்வளோ பட்டு புடவை இருக்குது, இவங்கக்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, இவங்கக்கிட்ட இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, இவங்களுக்கு கார் இருக்குது, இவங்கக்கிட்ட இல்லாத பொருளே இல்லை, வீட்டுக்குள்ளார போனால் அத்தனையும் இருக்குது, நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லையே என்று எண்ணுபவர்கள், ஏக்கப்படுபவர்கள், பொறாமைப்படுபவர்கள் இருக்காங்க. இன்றைக்கும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பொறாமை என்ற குணம் நம்மை அழித்து விடும், நல்ல செயல்களை செய்ய விடாது. அதுதான் உண்மை. சில வீட்டில் பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கணவரிடம் பக்கத்து வீட்டில் அது இருக்குது, எனக்கும் இது வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. அப்படி அவங்க அடம் பிடிக்கிறதுனால அந்த கணவர் என்ன செய்வார், தன்னுடைய வருமானத்தில் அதை வாங்கி கொடுக்க முடியாத பொழுது கையூட்டு வாங்குவதற்கான நிலைக்கு தள்ளப்படுகிறார். சரி, இப்போது நம்ம மனைவி கேட்ட இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னா கடைசியில் என்ன ஆகும்? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் மாட்டிக்கிட்டால் அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி நிலைமை கூட ஏற்பட்டு விடும். இதெல்லாம் என்ன? பொறாமையால் வரக்கூடிய விளைவு. அதனால் நம்ம பொறாமைப்படாமல் இருத்தல் நலம் என்கிறார் வள்ளுவர். சரியா? முதல் குறள். தன்னானே நானே நே நானே நே நானே நன்னானே நானே நன்னா. அகழ்வாரை தாங்கும் நீலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நீலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் இந்த குறளில். நிலத்தை நாம் ஒழுகிறோம். நிலம் என்பது ஒரு பெண் வடிவாக நாம் வணங்குகிறோம். பூமி தாய் என்று கூறுகிறோம். இவ்வளோ பேர் அந்த பூமியில் என்ன பண்ணுறோம்? நடக்கிறோம், ஓடுறோம், ஒடியாடுறோம், கடப்பாரை வச்சு குத்துறோம், உழவு ஓட்டுகிறோம். என்னென்னலாம் நமக்கு செய்ய முடியுமோ அத்தனை அந்த நிலத்தில் நம்ம செய்கிறோம். நினச்சி பாருங்கள், பூமி தாய்க்கு எவ்வளவு வலிகள் இருக்கும். அது வாய் திறந்து சொல்லுதா, அப்பா எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு நம்மக்கிட்ட கெஞ்சுதா? இல்லவே இல்லை. அது பாட்டுக்கு பேசாமல் இருக்குது. அப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல், அந்த மாதிரி எல்லா விதமான கஷ்டங்களையும் கொடுத்தாலும் நிலமானது எப்படி இருக்குது? பொறுமையாக இருக்கிறது. அது பொறுமையாக இருக்கிறதுனால தான் நமக்கு விளைச்சல் கிடைக்கிது. அது பொங்கி வெடிச்சதுன்னா என்ன ஆகும்? பூகம்பம். இப்போ புரியுதா? அப்போது இந்த பூமி தாயானவள் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாக இருக்கிறாளோ அதனை போல் நாமும் நம்மை பற்றி புறம் கூறுபவர்கள், பொறாமை கொள்ளுபவர்கள் இருந்தால் அவர்களையெல்லாம் என்ன செய்யணும்? ஒதுக்கணும். அப்படியே தாங்கிக் கொள்ளுங்கள். தாங்குன்னா நீ அப்படியே மனசுக்குள்ளே போட்டுக்கணும் இல்லை, தூக்கி வீசுற, அவ்வளோதான். வெளியில் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட பேசும்போது அதை வெளியில் தள்ளிடுங்க, அவ்வளோதான். மிக எளிது. அவங்க சொன்னதை நம்ம மனசுக்குள்ளேயே கொண்டு போகக்கூடாது. நிலமானது எப்படி தம்மை அகழ்ந்து தோண்டி எடுத்து கொண்டு இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணாது? தொந்தரவு கொடுக்காது. நீ என்னை தோண்டிட்டே இங்கே வா, கீழே உழு அப்படின்னு நமக்கு ஒரு காயத்தை அது உண்டாக்காது. அது மாதிரி நாமும் நம்மை இகழ்பவர்களையும் நம்மை பார்த்து பொறாமைப்படுபவர்களையும் என்ன செய்யணும்? ஒதுக்கிவிட வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிறது இந்த குறள். நாளை மீண்டும் அடுத்த குறளில் சந்திக்கலாம்.